வணக்கம். காட்டுக்குள்ளார ஒரு அழகான பாதையில யானை ஒன்று நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு எதிர் வழியில ஒரு பன்றி ஒன்று வந்திருக்கு. அந்த பன்றி சாதாரணமா வந்திருந்தா கூட பரவாயில்ல, நல்ல சேத்துல உருண்டு பிறண்டு அழுக்கோட மொத்த உருவமா நடந்து வந்திருக்கு. அது நடந்து வந்ததை பார்த்ததும் இந்த யானை கொஞ்சம் விலகி அதனுடைய வழியில நடந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்ததும் பன்றிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆஹா, இந்த யானை இவ்வளோ பெரிய உருவம், பெரிய பலசாலின்னு நினச்சனே, ஆனால் என்னையை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். மற்ற கூட்டங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, பாரு, நான் தான் பெரிய ஆள், யானை என்னை பார்த்து பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் கேட்ட யானை கூட்டம் சும்மா இருக்குமா? உடனே அந்த யானையை கூப்பிட்டு, என்னப்பா, பன்றி உன்னைய பார்த்து இந்த மாதிரி சொல்லுது, நீ அதை பார்த்து பயந்து போயிட்டியாமே அப்படின்னு. உடனே அந்த யானை சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னிச்சான், நானா பன்னியை பார்த்து பயந்தனா? அதெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் நான் என்னுடைய தும்பிக்கை வச்சு ஒரு அடி அடிச்சிருக்க முடியும், இல்லை என்னுடைய பலமான கால்களால் ஊங்கி ஒரு உதச்சிருக்க முடியும். ஆனால் இது ரெண்டும் பண்ணனாலும் அது மேலே இருந்த அழுக்கு மொத்தமும் ஏன் மேலே தான் ஒட்டியிருக்கும். அதனால தான் நான் விலகி நடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுதான். இப்படி தான் நாம் சரியான வழியில் போயிட்டு இருந்தாலும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான மக்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பல இடங்களில் வந்து தான் தீரும். ஆனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் புறந்தள்ளி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நேராக பயணித்தோம் அப்படின்னா வெற்றிக்கான வழி கண்டிப்பாக நம்மளை சேரும்.